உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். தமிழ் சித்தர் பாடல்கள் வரிசையில் வள்ளல் பெருமானோடு பயணித்து கொண்டிருக்கிறோம். அவரோட தர்மசாலை, சத்திய தர்மசாலை, அது எப்போ துவங்கினதுங்கிறத பார்த்தோம். அங்கே எந்த மாதிரி உணவு கொடுத்தார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை. ஏன்னா அணையா அடுப்பாக இருந்து கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த அடுப்பு இன்னமும் வந்து கொண்டிருப்பவர்களுக்கு உணவை கொடுத்து கொண்டிருக்கிறது, பசிப்பினியை போக்கி கொண்டிருக்கிறதுங்கிறது நமக்கு நல்லா தெரியும். வள்ளல் பெருமான் இருந்த காலத்தில் அங்கே என்ன மாதிரி உணவு கொடுத்தார்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். வள்ளல் பெருமான் என்ன தெரியுமா யோசிச்சிருக்காரு, இந்த மாதிரி கால் வயிறு, அரை வயிறு, முழு வயிறு பசியோடு இருப்பவர்கள் இங்கே வந்து பசியாற வேண்டும் அப்படிங்கிறது தான் அவரோட முதல் நோக்கமாக இருந்திருக்கு. அப்படி முழு வயிறுக்காக அங்கே 3 வேளையும் உணவளிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இப்படி பசியோடு வறுமை வாய்ப்பட்டிருந்தவர்கள் மெலிந்தும் இருப்பாங்கல்ல, நோய்வாய் தாக்கக்கூடிய அபாயம் அவங்களுக்கு நிறைய உண்டு. அவர்கள் ரொம்ப ஆரோக்கியமான உணவு உண்டவர்களாக இருந்திருக்க மாட்டார்கள்ங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அதனால் நம்முடைய வள்ளல் பெருமான் என்ன தெரியுமா செஞ்சுருக்காரு, உணவை கொடுத்தது தவிர மூலிகைகள் இருக்குல்ல, முசுமுசுக்கை, வல்லாரை, கையாந்தகை, அப்புறம் பொன்னாங்கண்ணி கீரை, இந்த மாதிரி கீரை வகைகளை, மூலிகை வகைகளை உணவாக சேர்த்து கொடுத்திருக்கிறார். அதை தவிர இந்த மூலிகைகளை வைத்து குடிநீர் கொடுத்திருக்கிறார். அப்புறம் அந்த நோய்களுக்கான அந்த மிட்டாய் மாதிரி செய்து அதையும் கொடுத்திருக்கிறார், லேகியம் கொடுத்திருக்கிறார்ங்கிறது அவரோட வரலாற்றிலேருந்து நமக்கு தெரியுது. ஒரு அம்மாவை போல், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் ஒரு ஞானி மற்றவர்களிடமிருந்து விலகி இருப்பார் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். பொது புத்தியில் அப்படி தான் நினைக்கிறோம். அப்படி இல்லை. வள்ளல் பெருமான் ஒரு தாயை போல், ஒரு தந்தையை போல் தன்னிடம் வருபவர்களிடம் கரிசனமாக இருந்திருக்கிறார். அதை தவிர சாலை சம்பந்திகள் அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுக்குறாருங்க. அது யாருங்க சாலை சம்பந்திகள்? புதுசாக இருக்கே இந்த வார்த்தை, இது வரைக்கும் நம்ம கேட்டிருக்கவே மாட்டோம். நிச்சயமாக சாலைனா ரோடுன்னு நினைப்போம். அப்புறம் சம்பந்திகள் அப்படின்னா திருமணமான பின்பு 2 குடும்பங்களுக்கும் உருவாகின்ற அந்த உறவு சம்பந்திங்கிற உறவு. இது யார் சாலை சம்பந்தி அப்படின்னு நினைக்க தோணுதில்ல. சாலை சம்பந்தினா நம்முடைய வள்ளல் பெருமானுடைய சத்திய தர்மசாலை இருக்குல்ல, அதற்கு சன்மார்க்கிகளாக வந்து அந்த தர்மசாலையில் வந்து பார்த்து அதனுடைய நடவடிக்கைகளில் மனம் லயித்து நானும் இங்கே உறுப்பினராகி விடுகிறேன் அப்படின்னு சொல்லி சன்மார்க்கியாகி அதுக்கப்புறம் அந்த சாலையோட நிகழ்வுகளில், செயல்பாடுகளில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திட்டு இருப்பாங்கல்ல அந்த காலத்தில், அவங்களுக்கு சாலை சம்பந்திகள் அப்படின்னு நம்முடைய வள்ளல் பெருமான் பேர் கொடுத்துருக்காரு. எவ்வளவு தூரம் அவர் ஒரு குடும்ப உறவாக தன்னிடம் வருபவர்களை அரவணைத்து கொண்டிருக்கிறார், அதுதான் இதில் ரொம்ப முக்கியம். நான் ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சிருக்கேன், ஒரு தர்மசாலை ஆரம்பிச்சிருக்கேன், இங்கே எல்லோரும் வந்து சாப்பிட்டு போங்க, என்னிடம் நீங்கள் அன்பர்களாக இருங்கள் அப்படின்னு மட்டும் சொல்லாமல் உங்களை நான் என்னுடைய உறவாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் நம்முடைய வள்ளல் பெருமான் இருந்தார். அந்த நிலைதான் இன்னமும் தொடர்கிறது என்பதுதான் வடலூர் சத்திய தர்மசாலையோட சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த பத்தி எதை பற்றி தெரியுமா? சத்திய பெரு விண்ணப்பம், சிறு விண்ணப்பம் அப்படின்னு 2 உண்டு இல்லை நம்முடைய வள்ளல் பெருமானுடைய உரைநடையில். அதில் எப்படி தன்னுடைய மனம் தடம் மாறாமல் அந்த சிந்தனையை ஒருமுகப்படுத்தி அந்த அருட்பெரும் ஜோதி என்கின்ற அந்த நிலைப்பாடு தன்னை காப்பாற்றியது அப்படிங்கிறத ஒரு டிக்ளரேஷனாக கொடுக்குறார். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா பொதுவாக நாமெல்லாம் டைரி எழுதுவோம், டைரியில் உண்மையும் இருக்கும், பொய்யும் இருக்கும், புரட்டும் இருக்கும். ஆனால் வள்ளல் பெருமான் எழுதியிருக்கின்ற இந்த டிக்ளரேஷன் என்பது எப்படி அவர் காப்பாற்றப்பட்டார், பிற ஈர்ப்புகளிலிருந்து தடுமாறாமல் காப்பாற்றப்பட்டிருக்கிறார், தடம் மாறாமல் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்ங்கிறத சொல்லுகின்ற ஒரு பத்தி படித்து பார்க்கலாமா? வாலிப பருவம் தோன்றிய போதே சைவம், வைணவம், சமணம், பௌத்தம் முதலாக பல பெயர் கொண்டு பலபட விரிந்த அளவிறந்த சமயங்களும் அச்சமயங்களில் குறித்த சாதனங்களும் தெய்வங்களும் கதிகளும் தத்துவ சித்தி விகற்பங்கள் என்றும் அவ்வச்சமயங்களில் பலபட விரிந்த வேதங்கள், ஆகமங்கள், புராணங்கள், சாத்திரங்கள் முதலிய கலைகள் எல்லாம் தத்துவ சித்தி கற்பனை கலைகள் என்றும் உள்ளபடியே எனக்கு அறிவித்து அச்சமயாச்சாரங்களை சிறிதும் அனுட்டியாமல் தடை செய்வி தருளினீர். அன்றியும்
வேதாந்தம், சித்தாந்தம், போதாந்தம், நாதாந்தம், யோகாந்தம், கலாந்தம் முதலாக பல பெயர் கொண்டு பலபட விரிந்த மதங்களும் மார்க்கங்களும் சுத்த சன்மார்க்க அனுபவ லேச சித்தி பேதங்கள் என்று அறிவித்து அவைகளையும் அனுட்டியாதபடி தடை செய்வித்தருளினீர். சமரச சுத்த சன்மார்க்க பெருவிண்ணப்பம் அப்படிங்கிற பகுதியில் நம்முடைய வள்ளல் பெருமான் எழுதியிருக்காரு. இதில் எப்படி பிற சமூகத்தில் இருக்கின்ற பிற ஆகமங்கள், பிற மத ஆச்சரியங்கள், மனமாச்சரியங்கள் இதெல்லாம் தன்னை அணுகாமல் காப்பாற்றப்பட்டேன் அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்கிறார். வள்ளல் பெருமான்கிட்ட நம்ம வியக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அவருடைய அந்த துணிச்சல், அச்சமில்லாத துணிவு. தன் மீது திணிக்கப்பட்ட சிந்தனைகளை, தன் மீது திணிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை எல்லாம் புறம்தள்ளி, எனக்கு இதில் ஒவ்வாமை இருக்கிறது, நான் இதை பின்பற்ற மாட்டேன் என்று வெளிப்படையாக அறிவித்து, எந்த விதமான அடையாளமும் இல்லாமல் ஒரு சோதியை முற்ற முழுக்க மனசு முழுக்க நிரப்பிக்கொண்டு அதையே தன்னுடைய வழிபடும் தத்துவார்த்தமாக உருவாக்கினார் இல்லையா? அதைத்தான் இந்த பத்தியில் சொல்கிறாரு. எவ்வளோ வெளிப்படையாக உறக்க பேசியிருக்கிறாருங்கிற அந்த துணிவை நாம் முதல்ல கொண்டாடணும். அடுத்தது வழக்கம்போல் அந்த பத்தியில் திரும்பவும் பயணம் பண்ணிட்டு வரலாமா? பாருங்க. வாலிப பருவம் தோன்றிய போதே சைவம், வைணவம், சமணம், பௌத்தம் முதலாக பல பெயர் கொண்டு பலபட விரிந்த அளவிறந்த சமயங்களும் அச்சமயங்களில் குறித்த சாதனங்களும், இதுதாங்க அவர் வாலிப பருவத்தில் உணர்ந்த முதல் விஷயம். பலவிதமான சமயங்கள் இருக்குது, பலவிதமான அடையாளங்கள் இருக்குது, பலவிதமான சாதனங்கள் இருக்குது அப்படிங்கிறாரு. என்ன சாதனம் அப்படின்னா, ஒவ்வொரு குலம் அல்லது ஒவ்வொரு இனம் அல்லது ஒவ்வொரு மதம், ஒவ்வொரு இனம் ஒவ்வொன்றும் ஒரு விதமான சாதனத்தை பின்பற்றுகிறது. இப்படித்தான் வழிபடணும், இப்படித்தான் வழிபடணும், இப்படித்தான் எல்லாவற்றையும் செய்தாக வேண்டும், இது எங்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம், இதன்படி தான் நாங்கள் இருப்போம் அப்படின்னு அந்த பிடிவாதம் இருக்கு இல்லையா, அந்த எதேச்சாதிகாரம், அது தன்னை அண்டாதபடி வாலிப பருவத்தில் தான் காப்பாற்றப்பட்டேன் அப்படிங்கிறார். அந்த பருவத்திலேயே அவருக்கு அந்த தெளிவு வந்திருக்கு. அதனால தான் அவர் 6ஆம் திருமுறைக்கு வரும்போது எப்படிப்பட்ட ராமலிங்கமாக இருந்தவர் வள்ளல் பெருமானாக மாறி நின்றார்ங்கிறத நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம். அந்த வகையில் மிக வெளிப்படையாக பேசுகின்றார். சமூகம் என் மீது திணித்த அடையாளங்கள், சமூகம் என் மீது திணித்த சாதனங்கள் எதையுமே நான் பின்பற்ற மாட்டேன் அப்படின்னு தெளிவாக சொல்கிறார். சரி, அப்போ என்ன செய்வாராம் அதையும் சொல்கிறார் பாருங்க. அச்சமயங்களில் குறித்த சாதனங்களும் தெய்வங்களும் கதிகளும் தத்துவ சித்தி விகற்பங்கள் என்றும் அவ்வச்சமயங்களில் பலபட விரிந்த வேதங்கள், ஆகமங்கள், புராணங்கள், சாத்திரங்கள் முதலிய கலைகள் எல்லாம் தத்துவ சித்தி கற்பனை கலைகள் என்றும் உள்ளபடியே எனக்கு அறிவித்து, எல்லாமே கற்பனை, அதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத எனக்கு தெரிய வைத்து அறிவித்து அப்படிங்கிறார். புத்தி தெளிய வைத்து அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். ஏனென்றால் மனிதனுக்கு சாய்ந்து கொள்ள ஒரு தோள் வேண்டும். அதற்கு ஏற்றாற்போல் தன்னுடைய கற்பனையை விரிய வைத்து புராணங்கள், ஆகமங்கள், இதிகாசங்கள்னு பலபட எழுதி வச்சுருக்காங்க. அதனால் இது எல்லாவற்றையும் நம் மீது திணிக்கும் போது எனக்கு இதில் பிடித்தம் இல்லை, ஒவ்வாமை இருக்கிறதுன்னு வள்ளல் பெருமான் அதை முதல் முறையாக உணர்ந்ததை இந்த பத்தியில் சொல்கிறார். சரி, அந்த தெளிவு வந்தாச்சு. அப்புறம் எங்கே போனார், எந்த திசை நோக்கி போகிறார், அது ரொம்ப முக்கியம் இல்லை. எனவே எல்லாமே கற்பனைங்கிற அந்த தெளிவு வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சான், அச்சமயாச்சாரங்களை சிறிதும் அனுட்டியாமல் தடை செய்வித்தருளினீர். சமய ஆச்சாரங்களையெல்லாம் நீ தடை செய்கிற மாதிரி என்னை அருள் கொடுத்தீர்கள் அப்படிங்கிறதான் வள்ளல் பெருமான் சொல்கிறார். இந்த சமய ஆச்சாரங்கள் எதுவுமே எனக்கு பிடித்தமாக இல்லை என்று அவர் உணர்ந்த போது இதிலிருந்து நீ விலகி வர வேண்டும் என்கின்ற தெளிவை அந்த தத்துவம் அவருக்கு கொடுத்திருக்கிறது. சரி, அடுத்தது எங்கே போனார், இது வேண்டான்னு விலகி வந்தாச்சு, அப்புறம் வேற எங்கே போனோம் அதையும் சொல்கிறார் பாருங்க. அன்றியும் வேதாந்தம், சித்தாந்தம், போதாந்தம், நாதாந்தம், யோகாந்தம், கலாந்தம் முதலாக பல பெயர் கொண்டு பலபட விரிந்த மதங்களும் மார்க்கங்களும், இதுதான் ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் இருக்குது பாருங்கள், அடுக்கி வைக்கிறோம். நம்முடைய கற்பனை வளம், நம்முடைய சொல் வளம் எல்லாவற்றுக்கும் ஏற்றாற்போல் அடுக்கி 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 நம் மீது திணிக்கப்பட்டிருக்கின்ற இந்த தத்துவார்த்தங்கள் எல்லாம் நான் விலக்கி என்னுடைய பாதையில் நடக்கிறேன் அப்படிங்கிற தெளிவை சொல்கிறார். எப்படி நிறைவு செய்கிறார் பாருங்களேன். சுத்த சன்மார்க்க அனுபவ லேச சித்தி பேதங்கள் என்று அறிவித்து அவைகளையும் அனுட்டியாதபடி தடை செய்வித்தருளினீர். இந்த மதங்கள், மார்க்கங்கள் எல்லாமே கற்பனை என்று சொல்லி
அதையும் அனுஷ்டிக்காமல் என்னை தடை செய்தீர்கள், அதற்கு நன்றி அப்படின்னு யாருக்கு சொல்கிறாரு? அருட்பெரும் சோதிக்கு சொல்கிறார். ஏனென்றால் உருவமில்லாத அருவமாக இருக்கக்கூடிய அந்த அருட்பெரும் சோதி வெளிச்சம் ஒளி மட்டும்தான் உண்மையிலேயே இயற்கையின் பெரும் தெய்வம் என்பதை வள்ளல் பெருமான் உணர்ந்திருக்கிறார். எடுக்க 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 குறையாத செல்வம் எது என்றால் வெளிச்சம், ஒளி, சோதி என்பதை உணர்ந்து அந்த திசை நோக்கி அவர் பயணித்தார். நம்மையும் பயணிக்க வைக்கிறார். பயணிப்போம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.